வணக்கம் நண்பர்களே, எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாங்கள் பகிரப்போகும் அனுபவம் எங்கள் குடும்பத்தில் மறக்க முடியாத ஒரு அருமையான நினைவாக இருக்கும். நாங்கள் சமுத்திரம் சுற்றுலா திட்டத்தின் மூலம் லட்சத்தீவின் அழகிய கவரத்தி தீவிற்கு சென்றிருந்தோம். கொச்சியிலிருந்து கப்பலின் பயணம் தொடங்கிய நாங்கள் சுமார் 18 மணி நேர கடல் பயணத்திற்கு பிறகு கவரத்தி தீவை அடைந்தோம். தீவிற்கு வந்தவுடன் அனைவருக்கும் 30 நிமிடங்களுக்கு ஒரு இலவச கிளாஸ் படகு பயணம் வழங்கப்பட்டது. அந்த கிளாஸ் படகின் மூலம் கடலுக்குள் இருக்கும் பவள பாறைகள் மற்றும் வண்ணமயமான மீன்களை மிகவும் அழகாக பார்க்க முடிந்தது. இந்த அனுபவத்தை பார்த்த பிறகு என் மாமாவுக்கு ஒரு புதிய ஆசை வந்தது. இந்த கடலின் அழகை மேலிருந்து மட்டும் பார்க்காமல் கடலுக்குள் சென்று பார்த்தால் எப்படி இருக்கும் என்று அவர் முடிவு செய்தார். அப்போது அங்கு ஸ்கூபா டைவிங் செயல்பாடு நடைபெற்று கொண்டிருந்தது. விசாரித்த போது புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவு உட்பட ஒருவருக்கு ரூபாய் 4500 கட்டணம் என தெரிவித்தனர். அதன் பிறகு என் மாமா ஸ்கூபா டைவிங் கலந்து கொள்ள முடிவு செய்தார். முதலில் அவர்களுக்கு சுமார் 5 நிமிடங்கள் அடிப்படை கோட்பாட்டு பயிற்சி நடைபெற்றது. அதன் பிறகு கடற்கரை அருகே 15 நிமிடங்கள் நடைமுறை பயிற்சி நடைபெற்றது. இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பாக சொல்ல வேண்டும் நண்பர்களே. ஸ்கூபா டைவிங் என்பது சாதாரணமான ஒரு சுற்றுலா செயல்பாடு அல்ல. கடலுக்குள் பல மீட்டர்கள் ஆழத்திற்கு செல்ல வேண்டியதால் பாதுகாப்பு மற்றும் பயிற்சி மிகவும் முக்கியமானவை. ஆனால் கவரத்தியில் இருந்த ஸ்கூபா பயிற்சிகள் இந்த விஷயத்தில் உண்மையிலே மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். முதலில் அவர்கள் அனைவருடன் மிகவும் நட்பாகவும் பொறுமையாகவும் பேசினார்கள். முதல் முறையாக ஸ்கூபா டைவிங் செய்ய வருபவர்களுக்கு இருக்கும் பயம் மற்றும் பதற்றத்தை குறைக்கும் வகையில் ஒவ்வொரு விஷயத்தையும் எளிமையாக விளக்கினார்கள். மூச்சு விடும் முறை, கைகளை பயன்படுத்தி சைகை செய்வது, காதுகளில் அழுத்தம் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும், அவசர சூழ்நிலையில் எப்படி செயல்பட வேண்டும் போன்ற அனைத்து விஷயங்களையும் தெளிவாக சொல்லிக் கொடுத்தார்கள். பயிற்சியின் போது யாரையும் அவசரப்படுத்தாமல் ஒவ்வொருவரையும் தனியாக கவனித்து அவர்கள் முழுமையாக தயாராக உள்ளார்களா என்பதை உறுதியாக பிறகே அடுத்த கட்டத்திற்கு அனுமதித்தார்கள். என் மாமாவும் ஆரம்பத்தில் சிறிதளவு பதற்றமாக இருந்ததாக கூறினார். ஆனால் பயிற்சியாளர்களின் தன்னம்பிக்கை அளிக்கும் பேச்சும் அவர்களின் தொழில்முறை அணுகுமுறையும் அந்த பயத்தை முழுமையாக நீக்கிவிட்டது. பயிற்சியாளர்கள் என் மாமாவின் தன்னம்பிக்கை, உடல் தகுதி மற்றும் தண்ணீருக்குள் செயல்படும் திறனை பரிசோதித்தனர். அனைத்து சோதனைகளிலும் வெற்றிகரமாக முடித்த பிறகு இறுதியாக தேர்வு செய்யப்பட்ட 5 பேருடன் சேர்ந்து என் மாமாவும் உண்மையான ஸ்கூபா டைவிங்கிற்கு அனுமதி பெற்றார். அதன் பிறகு அவர்களை ஆழமான கடல் பகுதிகளுக்கு கொண்டு சென்றனர். கடலுக்குள் சென்ற பிறகு அவர்கள் தொடர்ந்து அனைவரையும் கண்காணித்து பாதுகாப்பாக வழிநடத்தினர். அதனால் முழு அனுபவம் மிகவும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. உண்மையாகவே சொல்ல வேண்டுமென்றால் இந்த அற்புதமான அனுபவத்திற்கு காரணம் கடலின் அழகு மட்டுமல்ல, இந்த திறமையான மற்றும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் ஸ்கூபா டைவிங்
பயிற்சியாளர்களும் தான். அவர்களின் உழைப்பு, பொறுப்புணர்வு மற்றும் அருமையான பயிற்சிக்காக அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுமார் 14 மீட்டர் ஆழம் வரை கடலுக்குள் சென்று 30 நிமிடங்கள் அங்குள்ள அற்புதமான கடல் உலகத்தை ரசிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. வண்ணமயமான மீன்கள், அழகிய பவளப்பாறைகள், கடலின் அமைதி மற்றும் இயற்கையின் அதிசயங்களை அனைத்தும் என் மாமாவிற்கு மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தது. இந்த அனுபவம் முழுவதும் புகைப்படம் மற்றும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டதால் அந்த நினைவுகள் என்றும் எங்களுடன் இருக்கும். திரும்பி வந்த பிறகு என் மாமாவின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளாக விவரிக்க முடியாது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் நினைவில் இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த அனுபவத்தை அனைவரும் அனுபவிக்க வேண்டும். உண்மையிலே கவரத்தி தீவில் நடைபெற்ற இந்த ஸ்கூபா டைவிங் அனுபவம் எங்கள் குடும்பத்திற்கு ஒரு மறக்க முடியாத மகிழ்ச்சியான நினைவாக மாறிவிட்டது.